பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 73 முதல் 77 சங்கீதங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 73வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம். தொடர்ந்து வருகிறதான சங்கீதங்கள் ஆசாப்பின் சங்கீதங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்த இதயமுள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே ஆரம்பித்த ஆசாப் துன்மார்க்கருடைய வாழ்க்கை நோக்கி பார்க்கிறார். வீம்புக்காரராகிய அவர்கள் மீது பொறாமை கொள்கிறார். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்கள் பலன் உறுதியாயிருக்கிறது என்பதை கண்டு இதோ அவருடைய உள்ளம், ஆசாப்பினுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். அதே வேளையிலே தேவனை சேவிக்கிறவர்கள் மிகுந்த துன்பத்துக்குள்ளாகிறார்கள் என்பதையும் அவர் நினைத்து பார்க்கிறார். துன்மார்க்கர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே தெளிவாக காணக்கூடிய சௌக்கியம் மற்றும் சந்தோஷம் மற்றும் இந்த காரியங்களை சங்கீதக்காரர் பார்க்கும் பொழுது அதே இதயம் கொள்ளுகிறார். அவருக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த துன்மார்க்கருடைய முடிவை கவனித்து பார்க்க சொன்னார். துன்மார்க்கருடைய முடிவு சங்கீதக்காரனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த வெளிப்பாடு நித்திய வாழ்வு, நித்திய ஆசீர்வாதம், நித்திய மகிமை இவைகளிலிருந்து துன்மார்க்கர்கள் விலக்கி அவர்கள் ஆக்கினை அடைகிறார்கள். ஆனால் ஆசாப்புக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று படுகிறது. உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தருகிறவர், நித்திய ராஜ்யத்தை தருகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர். அந்த உன்னத தேவனை நாம் எப்பொழுதும் பற்றி கொண்டால் அந்த நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதும் உண்டு. 74வது சங்கீதத்திலே ஆசாப், தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கோபாக்கினை ஏன் கடந்து வருகிறது, கர்த்தருடைய தண்டனை ஏன் கடந்து வருகிறது என்று சொல்லி அவருடைய உள்ளம் குழம்புகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் தமது பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஆம், தேவனாய் கர்த்தர் அவர் நியாயாதிபதி, நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆசாப் சொல்கிறதான ஒரு காரியம், கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும் ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கு மறவாதையும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்கள் ஏறடிக்கிறதான ஆசாப். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சத்துருடைய கிரியைகளில் எல்லாம் இருந்து ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளை காத்து வழி நடத்துகிற தேவன். ஆமாம், 75வது சங்கீதத்திலே உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், நாமம் சமீபமாக இருக்கிறது என்று அதிசயமான கிரியைகள் தெரிவிக்கிறது. ஆம், இப்பொழுது ஆசாப் ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை கண்டு கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர்தாமே நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராது. கர்த்தரே அந்த ஜெயத்தை அருளுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நானோ இன்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 76வது சங்கீதத்திலே யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஆசாப் இப்பொழுது ஆண்டவரை சீயோனிலே கண்டு கொண்டார். அவர் சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆம், அவர்தாமே அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்று சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவன் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் இதை நியாய தீர்ப்புகளை குறித்து அவர் நியாயம் தீர்க்கிற தேவன் என்று சொல்லி அங்கே ஆசாப் தெரியப்படுத்தின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 77வது அதிகாரத்திலே ஆசாப், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தி அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆசாப்பை இங்கே பார்க்கிறோம். மிகுந்த துன்பத்திலிருந்து தேவனை நோக்கி கெஞ்சியும் ஆனாலும் பதில் கிடைத்ததற்கான ஆதாரம் எதுவும் காணப்படாத நிலைமையிலே ஆண்டவர் சமூகத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது தாவீது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எப்பொழுதும் ஆண்டவர் தேவன் தான் தம் சாசல்களை கொண்டு நடத்துகிற தேவன். அவரே நம்மை நடத்துவார், அவரே மகிமையான காரியங்களை செய்தருள்வார். ஆமேன், ஆமேன்.